ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஜவ்வரிசி வடகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் நெக்ஸ்ட் போடுற வீடியோஸ் தான் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வருங்க. ஓகேங்க, இப்போ ஜவ்வரிசி வடகம் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாங்க. நான் அதுக்கு 1 கப் அளவுக்கு நான் ஜவ்வரிசி எடுத்திருக்கேங்க. இது ஒரு 100 கிராம் அளவு வருதுங்க. இதை ஒரு பவுல்ல சேர்த்திக்கலாங்க. இப்போ இதை ஒரு 2 டைம் நம்ம கழுவி வாஷ் பண்ணி எடுத்துக்கலாங்க. இந்த ஜவ்வரிசி வடகம் பண்றதுக்கு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ண போறோங்க. இதுக்கு நம்ம கூழ் காய்ச்சி எதுவும் தேவையில்லைங்க. வெயில்ல போய் காய வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க. ரொம்ப ஈஸியான மெத்தட்ல எப்படி பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாங்க. இப்போ நான் 2 டைம் கழுவி வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேங்க. இப்போ நீங்க எந்த கப்ல ஜவ்வரிசி எடுத்து அளந்தீங்களோ அதே கப்ல ஒரு 1/2 கப் அளவுக்கு நான் இது தண்ணி சேர்த்துக்கிறேங்க. தண்ணி சேர்த்து நம்ம இது ஒரு 5 மணி நேரம் நம்ம இதை ஊற வைக்கணுங்க. இப்ப 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. இப்ப பாருங்க, ஜவ்வரிசி 5 மணி நேரம் ஊறினதுக்கு அப்புறம் இந்த மாதிரி இருக்குங்க. நல்லா சாஃப்டா இருக்குங்க. இப்போ ஒரு பாத்திரத்துல நம்ம எந்த கப்ல நம்ம ஜவ்வரிசி மெஷர் பண்ணி எடுத்தோமோ அதே கப் அளவுக்கு நான் ஒரு 7 கப் அளவு தண்ணி ஊத்தி இதை நம்ம கொதிக்க வச்சுக்கலாங்க. இப்ப பாருங்க, தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குதுங்க. இந்த மாதிரி டைம்ல நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருந்த ஜவ்வரிசி ஃபுல்லாவே இதுல சேர்த்திக்கலாங்க. இப்போ இது ஒரு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாங்க. இப்போ நைட்டு நம்ம ஊற வச்சுட்டு காலையில நம்ம வடகம் செஞ்சுக்கலாங்க. இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சுங்க. இப்ப நம்ம மூடி ஓபன் பண்ணி பாத்திரலாங்க, எப்படி இருக்குன்னு பாக்கலாங்க. பாருங்க, நம்ம ஊத்தின சுடு தண்ணியில நல்லா வெந்து வந்திருக்குங்க. பாருங்க, இப்ப பெருசாயிருக்கு பாருங்க. ஜவ்வரிசி நல்லா வெந்திருக்குங்க. நீங்க கஷ்டப்பட்டு கூழ் காய்ச்சி நம்ம வெயில்ல போய் வடகம் வச்சு காய வைக்கணுங்கிற அவசியமே இல்லைங்க. இந்த மாதிரி ஈஸியான முறையில நம்ம செஞ்சுக்கலாங்க. இப்போ இந்த ஜவ்வரிசி எல்லாத்தையும் நம்ம மிக்சி ஜார்ல போட்டு நைஸா பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கலாங்க. நான் இப்போ எல்லா ஜவ்வரிசியும் இதுல போட்டிருக்கேங்க. தண்ணி நேற்று நம்ம 7 கப் தண்ணி ஊத்துனது இதுக்கு போதுமான அளவா இருக்குங்க. நம்ம இதை நல்லா நைஸா அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்ப பாருங்க, நல்லா நைஸா அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ ஒரு பாத்திரத்துக்கு இதை மாத்திக்கலாங்க. இப்போ இதுல ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்திக்கலாங்க. இப்போ வரமிளகாய பல்ஸ் மோட்ல மிக்சியில அரைச்சி எடுத்திருக்கீங்க. கொஞ்சம் குறகுறப்பா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாங்க. அதை சேர்த்திக்கலாங்க இதுல. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க. இப்போ நம்ம வடகம் எடுத்து ஊத்துறதுக்கு இந்த மாதிரி சின்னதா புளிக்கரண்டி எடுத்துக்கோங்க. இப்ப நம்ம கரெக்டா இப்படி ஊத்துறதுக்கு கரெக்டா இருக்கோங்க. அந்த அளவுக்கு நம்ம ஒரு சின்னதா ஒரு கரண்டி எடுத்துக்கலாங்க. நான் இங்க ஒரு பிளாஸ்டிக் கவர் விரிச்சு வச்சிருக்கேங்க. இதுல தாங்க நம்ம வடகம் ஊத்தி எடுக்க போறோம். இங்க பிளாஸ்டிக் கவர் வச்சு வடகம் ஊத்தி எடுக்கும்போது உங்களுக்கு ஈஸியா வந்துருங்க. ஸோ அதனால இப்படி நான் பிளாஸ்டிக் கவர் எடுத்திருக்கேங்க. இப்போ நம்ம ஒன்னொன்னா ஊத்தி எடுத்துக்கலாங்க. கொஞ்சம் மொத்தமாவே ஊத்திக்கோங்க. காஞ்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் லேசாயிடுங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம எல்லா வடகத்தையும் நம்ம ஊத்தி எடுத்து வச்சுக்கலாங்க. இப்போ நான் எல்லா வடகமும் ஊத்தி எடுத்தாச்சுங்க. இது ஒரு 2-3 நாள் நல்லா காயட்டுங்க. நம்ம காஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருக்குங்கிறத பார்க்கலாங்க. இப்போ 3 நாள் நான் ஃபேன் காத்துலயே காய வச்சு நான் எடுத்து வச்சிருக்கேங்க இந்த வடகத்தை. இப்ப பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்க. எப்படி டிரான்ஸ்பரண்டா இருக்கு பாருங்க. கையே தெரியுதுங்க. அந்த அளவுக்கு நல்லா டிரான்ஸ்பரண்டா இருக்குங்க.
இப்போ இதை வந்து ஒன்று பொரிச்சு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ அடுப்புல ஒரு சின்ன கடாயில எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கேங்க. எண்ணெய் வந்து கொஞ்சம் சூடாகட்டுங்க. நம்ம ஒரு இது பொரிச்சு எடுத்து பார்க்கலாங்க. இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சுங்க. ஒரு இது பொரிச்சு பார்க்கலாங்க. இப்போ இதை எடுத்துடலாங்க. பாருங்க சூப்பரா வந்திருக்குங்க. இப்ப பாருங்க எவ்வளவு கிறிஸ்பியா இருக்குன்னு பாருங்க. கண்டிப்பா நீங்களும் இந்த வடகம் ட்ரை பண்ணி பாருங்க. எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.